விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. எல்லாமே பண்ணியிருந்தாங்க சார். அதில் நீங்க சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவ்வளோ வந்து ஒர்த்து கிடையாது, அவ்வளோ வந்து ஒரு இது கிடையாது, யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. திமுக ஜெயிச்சது காரணம் போன எலெக்ஷன்ல வேற ஆன்டி இன்கம்பன்சியும் வேற சில விஷயங்கள் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சது. பிரசாந்த் கிஷோர் காரணம் என்ன அப்படின்னீங்க. ஆனா இந்த தடவை வந்து அவங்க பூத் கமிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்களே சார். ஆனா நீங்க வந்து 234 அவருக்கு வந்து கேண்டிடேட்டே கிடையாது, எப்படி பூத் கமிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க சார். எல்லாமே ஒரு 10-12 கோடி ரூபாய் கொடுத்து ஊடகவியலாளர்களை மயக்கி கள்ள கப்சா கதைகளை ஏட்டு சுரக்கா விஜய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2ஆம் ஆண்டு விஜய் கட்சியோட தாவேகாவின் ஆண்டு விழா போஸ்டர்கள் பெருசா ஒட்டப்பட்டிருந்ததா, மக்கள் நீதி மையத்தின் 8வது ஆண்டு விழா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததா? அந்த கமலஹாசன் ரசிகர்கள் பணத்தை கமலஹாசனுக்காக செலவழிப்பான். கமலஹாசனை வச்சு அவனுக்கு எதுவும் தேவையில்லை. கமலஹாசனுக்கு அவன் உண்மையான ரசிகன், அவன் பணத்தை செலவழிப்பான். உங்க ஆட்கள் புஷி ஆனந்த் நேரடியா கான்டாக்ட் பண்ணி பணத்தை சப்ளை பண்ணாதான் வருவான். 2002 கண்டஸ்ட் பண்ணாத போது கூட அவர் கட்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்கள் இருக்கான்னா, விஜய்க்கு ஆட்கள் செட்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆட்கள். 234 வறுமை ஒழிப்பு தினாங்க 35 இடத்துக்கு மேல பண்ணல. அதுக்கு புழு சட்ட மாறல இருந்து யாரும் ஆதாரம் வாங்கி தர முடியல. ராடுத்தனத்துக்கு எப்படியே ஆதாரம் வாங்கி தந்துருவேன். கூட்டணி ஆட்சினாங்க. 1% வாக்கெடுத்த ஒருத்தர் கூட உங்கள்ட்ட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இதுவரை அதுதானே நிலைமை. ரிப்போர்ட்ல பண்ணது மோசடி செய்தானே, மோசடி தனம் தானே. ராகுல் காந்தி பேசிட்டாராம், திருமாவளவன் வந்துட்டாராம், குஷ்பு சேர்ந்துட்டாராம். என்ன மோசடி, என்ன மோசடி, செட்டப் மோசடி மன்னர்களே. நியாயம் இருக்கு, தர்ம யான்ட்ட இருக்கு, நடுநிலை இருக்கு, டேட்டா இருக்கு. உங்க மோசடியை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். பல நிரூபிக்காத நீங்க எல்லாம் வந்து அரசியல் சக்தி அல்ல சார். விஜய் அவரோட அந்த கடைசி வாரம் வந்து ஒரு மாநாடு ஒன்று வச்சிருந்தார் சார். அதாவது வந்து அவரோட விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. எல்லாமே பண்ணியிருந்தாங்க சார். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவ்வளோ வந்து ஒர்த்து கிடையாது, அவ்வளோ வந்து ஒரு இது கிடையாது, யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. திமுக ஜெயிச்சது காரணம் போன எலெக்ஷனில் வேற ஆன்டி இன்கம்பன்சியும் வேற சில விஷயங்கள் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சது. பிரசாந்த் கிஷோர் காரணம் என்ன அப்படின்னீங்க. ஆனால் இந்த தடவை வந்து அவங்க பூத் கமிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களே சார். ஆனால் நீங்கள் வந்து 234 அவருக்கு வந்து கேண்டிடேட்டே கிடையாது, எப்படி பூத் கமிட்டி வரும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே சார். எல்லாமே ஒரு 10-12 கோடி ரூபாய் கொடுத்து ஊடகவியலாளர்களை மயக்கி கள்ள கப்சா கதைகளை ஏட்டு சுரக்கா விஜய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மனச்சாட்சியோட தமிழ் கூறு நல்லூர் உள்ள பத்திரிகையாளர்கள், இதை கேட்கக்கூடியவங்க, நண்பர்கள், அரசியல் விமர்சகர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 2ஆம் ஆண்டு விஜய் கட்சியோட தாவேகாவின் ஆண்டு விழா போஸ்டர்கள் பெருசா ஒட்டப்பட்டிருந்ததா, மக்கள் நீதி மையத்தின் 8வது ஆண்டு விழா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்ததா? தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பார்க்கணும், மனச்சாட்சியோட பேசணும். கண்டிப்பா கமலஹாசனுக்கு 8ஆம் ஆண்டு தான் ஒட்டினாங்க. அந்த கமலஹாசன் ரசிகர்கள் பணத்தை கமலஹாசனுக்காக செலவழிப்பான். கமலஹாசனை வச்சு அவனுக்கு எதுவும் தேவையில்லை. கமலஹாசனுக்கு அவன் உண்மையான ரசிகன், அவன் பணத்தை செலவழிப்பான். உங்க ஆட்கள் நீங்க பணத்தை கொடுத்து செட்டப் பண்ணி ஊக்குவிச்சாதான் வருவான். புஷி ஆனந்த் நேரடியா கான்டாக்ட் பண்ணி பணத்தை சப்ளை பண்ணாதான் வருவான். இதுதான் நிலைமை. அதுக்காக பணம் இல்லாமலே விஜய்க்கு செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லல, இருக்காங்க, ரொம்ப குறைவு. கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. கமலஹாசனோட விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். ஆனால் ஆக்ஷன் ஹீரோ. கமலஹாசன் ஆக்ஷன் ஹீரோ தான். பட் அவர் அதை ஒரு குணச்சித்திரத்தில் கொண்டு போயிட்டாரு. ஆக்ஷன்லேயே தொடங்கி மேலே கொண்டு போயிருக்கான். சகலகலா வல்லவன், காக்கி சட்டை, அதிலெல்லாம் அவர் சாதனை படித்தது தான். சகலகலாவெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் படம் தான். இன்றைக்கும் அவருக்கு தசாவதாரம் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சுன்னா, தசாவதாரத்துக்கு பிறகு இன்னொரு படம் அந்த ஆடியன்ஸ் வந்திருக்காது. ஒருவேளை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கு அந்த ரோபோ அந்த படம் வந்திருக்கலாம், எந்திரன் அந்த படம் வந்திருக்கலாம். மற்றபடி அது டவுட்டு தான். நான் எங்கள் அண்ணன் படம் அது டவுட்டு தான். தசாவதாரத்து தான் ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளையில் அது கம்பேரிட்டிவாக அந்த எந்திரன் மட்டும்தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆள் தான். விக்ரம் 2 பெருசாக வந்தது. அரசியலில் அவர் 2002 கண்டஸ்ட் பண்ணாத போது கூட அவர் கட்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்கள் இருக்கான்னா, விஜய்க்கு ஆட்கள் செட்டப் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆட்கள். மனச்சாட்சிக்கு தெரியும், விஜய்க்கு மனச்சாட்சி தெரியும், SA சந்திரசேகருக்கு தெரியும் எத்தனை ஸ்டார் தேட்டரில் கட்டப்பட்டது, அத்தனை ஸ்டாருக்குள்ள பணம் சப்ளை பண்ணப்பட்டது. அதனால தான் இந்த லேக்வானா இருக்குது. தானே
கமல்ஹாசனுக்கு பணம் செலவழிக்கான ரசிகர்கள், அவருக்கு 24 கண்டெஸ்ட் பண்ணாத சூழ்நிலையிலும் தாவேக ஆண்டு விழா நிகழ்வுகளை விட மக்கள் நீதி ஆண்டு விழா நிகழ்வுகள் அதிகம். தினத்தந்தி உங்கள் ரிப்போர்ட்டரை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக லிஸ்ட் எடுத்து பார்க்கட்டு. தினத்தந்தி சுகுமாரன் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. தாவேக அதிக நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடத்துனாங்களா, மக்கள் நீதி மையம் அதிக நிகழ்ச்சி நடத்துனாங்களான்னு தெரியும். நான் பொய் சொல்கிறேனா இல்லையாங்கிறது இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸுக்கும் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் சுற்றி பார்த்த இடங்கள்ல தெரியும். பல ஆங்கர்ஸ் எல்லாம் இதை நான் சொல்லும் போதே, சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்ல சரிதான் சார், மக்கள் நீதி மையம் தான் சார் அதிகம் இருந்துன்னு நான் அது ஆன்லைன்லேயே அதை அக்செப்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னொன்று, விஜய் தரப்பு 234 வறுமை ஒழிப்பு தானேன்னாங்க. 35 இடத்துக்கு மேலே பண்ணலை. அதுக்கு புழு சட்ட மாறலேருந்து யாரும் ஆதாரம் வாங்கி தர முடியல. ஃப்ராடுத்தனத்துக்கு எப்படியா ஆதாரம் வாங்கி தந்துடுவேன்? யாரும் ஆதாரம் தந்துடுவீங்க? எப்படியா உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது? நீங்கள் பண்ணதே ஃப்ராடுத்தனம், மோசடி. இப்படி பல மோசடிகளை ஏட்டு சுரக்கா விஜய் தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விழுறது எல்லாமே ஆதாரமற்ற பொய் செய்திகள் தான். அவர் கூட்டணி ஆட்சினாங்க. 1% வாக்கெடுத்த ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இதுவரை அதுதானே நிலைமை. 234 நிப்பண்ணி சீமான் மாதிரி தில்லா சொல்லதுக்கு மன வலிமை இல்லாமல் கோலத்தனமாக கூட்டணி ஆட்சி. நீங்கள் யாராவது கூட்டணி ஆட்சி வந்தாங்களா? இல்லை. இதுதான் ஆதாரம். அடுத்தால எடப்பாடி சொல்றாரு, நாங்கள் உழைச்சி மக்களை சந்திச்சு வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆனார். விஜய் பலமே நிரூபிக்கலைங்கிறதா மறைமுகமாக சொல்றாரு. அதுலேயும் விஜய்க்கு ஒரு லிவரேஜ் கொடுக்குறேன், நான் அடிக்கிற மாதிரி பலம் நிரூபிக்காதவர் ஏட்டு சுரக்கான்னு சீமான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். எடப்பாடி சொல்லாத பட்சத்தில் அவர் டேம்ஸுக்கு விஜய் கொஞ்சம் சீட்டு கொடுக்க செய்வார்னு நினைக்கிறேன். சீமான் விஜய்க்கு 30 சீட்டு கொடுப்பேன்னாரு. அப்போ ஒரு தம்பி, அண்ணே பலம் நிரூபிக்காதவருக்கு 30 சீட்டு கொடுத்தா ஃபோர்ஸாக காட்டுனா உங்களுக்கு மைனஸ் என்ன, பலம் நிரூபிக்காதவருக்கு 20 மேலே கொடுக்க முடியாதுண்ணே, 20ஓட நிறுத்திவிடுங்கண்ணேன்னு நம்ம தம்பி தான், என் கூட வரக்கூடிய ஒரு தம்பி தான் சீமான்ட்ட உங்கள் இமேஜ் பேருமுன்னே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் தானே அவருக்கு சீட்டு கொடுக்கணும், 20ன்னா கரெக்டுன்னே உங்கள் இமேஜ் ஏறும். ஒரு அடையாள அரசியலுக்கு கிறிஸ்தவர், வெள்ளாளர், சினிமா ரசிகர்கள், கூட்டஞ்சாரம் இதுக்கு கொடுக்கலாம்னு சொன்னார். சீமானே முடிவு பண்ணி வச்சிருந்தா 30 தான். நீங்கள் என்ன ரீல் விட்டீங்க? டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான். என்ன ரீலு, என்ன மோசடி ஜான ஆரோக்கியசாமி, நீங்க கோடிக்கணக்காக வாங்கியிருக்கீங்க, மோசடி பண்றீங்க. அப்போ குற்றவாளி, மோசடித்தனத்தின் குற்றவாளி விஜய். பணம் கொடுத்து மோசடி பண்றீங்க. குமுத ரிப்போர்ட்டில் வந்த செய்தி தவறு. அப்படியெல்லாம் சீமானிடம் நாங்கள் எதுவும் பேசவில்லைன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்றேன், சீமான் உங்களுக்கு 30 சீட்டு தான் தரதுக்கு இருந்தாரு. மறுத்து பாருங்க. அப்போ குமுத ரிப்போர்ட்டில் பண்ணது மோசடி செய்தி தானே, மோசடித்தனம் தானே. ராகுல் காந்தி பேசிட்டாராம், திருமாவளவன் வந்துட்டாராம், குஷ்பு சாந்துட்டாராம். என்ன மோசடி, செட்டப் மோசடி மன்னர்களே. ரவீந்திரன் துரைசாமி, நீங்க ஊதி பறக்க விடக்கூடிய பலூன்ல பல நிரூபிக்காருன்னு ஊசியை வச்சு குத்தி அடிப்பான். நியாயம் இருக்கு, தர்ம யாங்கிட்ட இருக்கு, நடுநிலை இருக்கு, டேட்டா இருக்கு. உங்க மோசடியை தொடர்ந்து அம்பலப்படுத்துவேன். பல நிரூபிக்காத நீங்க எல்லாம் அரசியல் சக்தி அல்ல. 214 கேண்டிடேட் போடுங்க, பலத்தை நிரூபிங்க. விஜயகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி நிரூபிங்க, பவன் கல்யாண் மாதிரி நிரூபிங்க. அதற்கு பிறகு பேசுங்க. இப்போ உங்க நிலைமை 2014 ஆந்திரா பிரிவினைக்கு எதிராக பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணின பவன் கல்யாண் நிலைமை. அடுத்து நீங்க 2026 214 கேண்டிடேட் போட்டு கூட்டணிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்கங்க. பல நிரூபிச்சாலும் யாரும் வரமாட்டாங்க. வேணா முஸ்தபா பாயை வச்சு நீங்க அவருக்கு தான் கூட்டணி சீட்டு கொடுக்கணும், யாரும் வரமாட்டாங்க. நீங்க பலம் நிரூபிச்சிங்கன்னா அந்த பலம் 2019 பவன் கல்யாண் மாதிரி, அது எக்ஸோ ஒய்யோ, நான் அது 4 தாண்ட மாட்டீங்க, 4-5க்கு மேலே இல்லைங்கிறது என் கருத்து. அது ரிசல்ட்டில் தான் தெரியும். அது என்னோட கிளைம், என்னோட ப்ரெடிக்ஷன். ரிசல்ட் தான் தெரியும். இப்போ 0% தான். அதற்கு பிறகு நீங்கள் கூட்டணி 2029 போகலாம். அது நீங்கள் நல்லா நிரூபிச்சிட்டிங்கன்னா 29 நானே ஹெல்ப் பண்ணுறேன். மோசடி, டகால்ட்டி இதை விட்டுருங்க. அதெல்லாம் நீங்கள் ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது ராமதாஸுக்கு பார்கெனிங் தான் முக்கியத்துவம் இருக்கும். நீங்களே ராமதாஸ், திருமாவளவன், வன்னியர் பழையர் போலீஸ் ஸ்டேஷனை ஒன்றும் சொல்லட்டா, கடுமையான வார்த்தையில் சொல்லட்டா வேண்டாம், ஒன்றும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுன்னு களத்தை விட்டு கோலத்தனமாக ஓடினவங்க. அப்போ எடப்பாடி ராமதாஸ் இல்லைன்னா 3வது பேருமானு அச்சப்படுறாரு. பல நிரூபிக்காத ஏட்டு சுரக்காய வச்சு முக்கியமா, ராமதாஸ் முக்கியமா? பொறுத்திருந்து பாருங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் வரும்போது நீங்க என்ன நிலைமைக்கு ஆவீங்க, எப்படி பரிதவிச்சு இருப்பீங்கிறது தெரியும். இப்போ தெரியாதவன் அரசியல்ல உங்களை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கும் அதை பார்த்து கொடுத்த கோடிகளுக்கு தினத்தந்தியில் ஹெட்டிங் அப்படி எழுதிட்டான் 117 சீட்டு, 12 சீட்டுக்கு மேலே எடப்பாடி தரமாட்டாரு. இதுதான் உண்மை நிலைமை. ஸோ விஜய் அவர்களே 214க்கு தயார் பண்ணுங்க. ஒரு 200 கோடி எடுத்து வைங்க. உங்கள் ரசிகருக்கு செலவுக்கு பணத்தை கொடுங்க. ஒரு பலத்தை நிறுவீங்க. 29ல் நீங்கள் ஒரு அரசியல் சக்தி நிறுவீங்க.
பலம் நிரூபிக்காம ஏட்டு சுரக்காயை வச்சு என்ன டகால்ட்டியும் பண்ண முடியாது விஜய். சாரி விஜய், சாரி ப்ரோ, உங்க பலன் நிரூபிக்காத டக்கால்ட்டிகள்லாம் எடுபடாது. அது ஏட்டு சுரக்கா தான் ப்ரோ. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்காக பேசியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி. நன்றி கோகுல்.